தப்பானது ஈடுபடுற கொண்டு ஒருத்தர் கையில் கொண்டு வைக்கிறீங்க, அந்த அடிப்படை தான். அதனால வலது கையை தான் வைக்கணும், வலது கையை கொண்டு தான் செய்யணும் என்று அவரும் சொல்லி இன்னும் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. அடிக்கடி நவவின்னு சொல்லிட்டு இருந்தீங்க போன தலைப்புல, அவரும் அதான் சொல்றாரு, வலது கையில தான் செய்யணுங்கிறாரு. அப்ப இடது கையில உள்ள தப்பு தவறுகள்லாம் ஈடுபடக்கூடிய அந்த கையை கொண்டு என்ன செய்யக்கூடாது, இன்னொருத்த கையில கொண்டு தேய்ச்சி விட்டு வந்துடக்கூடாது. வலது கைக்கு வலது கை, அதான் கரெக்ட். அதனால நீங்க அதுல ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன செய்யுங்க, அதை அப்புறமேல் பார்த்துக்குருவோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சஹாபாக்கள் விஷயத்தை மறுபடியும் எடுக்கிறீங்க. சஹாபாக்கள் விஷயத்துல உங்களால் அந்த ஹதீஸ் உங்களுக்கு படிக்க முடியுதா? நீ என்ன செய்யணும், ஹதீஸ்ல இல்லாத நீங்க உங்க கருத்து உங்க அபிப்பிராயம் அப்படிலாம் சொன்னீங்கல்ல, என்ன கருத்து என்ன அபிப்பிராயம் என்ன மூலத்துல இருக்கு, நான் என்ன மொழிபெயர்த்திருக்கேன் நீங்க எல்லாம் சொல்லணும். எழுதியவருக்கு தெரியாதா? நம்ம 2 பேருக்கும் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம், மக்களுக்கு விவாதம் பண்றோம். எழுதியவருக்கு தெரிஞ்சானே கேட்கிறேன், வாசிங்கண்டு வாசிச்சா அதே பதில் சொல்லணும் தானே கேட்கிறேன். இல்லாட்டி அதை கண்டுக்கிறாமையில ஓடுவேன். அப்புறம் வாசிக்க எப்போ ஒருத்தன் சொல்லுகிறானோ பின்னாடி விஷயம் இருக்கிறது. அவங்க வாசிக்கலன்னா நீங்க புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிறீங்க. நபி தோழர்களும் நமது நிலையும் அந்த கருத்தை நீங்க சந்தேகத்துக்கு இல்லாம ஏத்துக்கிறீங்க. அதுல சொல்லி இருக்கிறோம், ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறோம்னா இந்த ஹதீஸை இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இது அர்த்தம் தப்பு, அப்படித்தான் ஒருத்தர் வாதம் வைக்கணும். எனக்கு தெரியுங்கிற அடிப்படையில் இப்படி வாதம் வைக்கிறது, அப்புறம் நாங்க 2 ரூம்ல உட்காந்து பேசிட்டு போயிருவோமே. அனைவருக்கும் தெரிவதற்காக பேசக்கூடிய விவாதமாக இருந்தால் எனக்கு தெரியுங்கிறத வைத்து பேசக்கூடாது. உங்க எல்லாருக்கும் முன்னால எடுத்து போட்டு என்னை டேமேஜ் பண்ணணும், அது அவருடைய கடமை. நான் செஞ்ச தப்புன்னு உங்க மத்தியில் நிரூபிக்கணும். எனக்கு மத்தியில் நிரூபிச்சுட்டாருன்னா நாம மறுத்துட்டு என்ன பண்ணுவாரு? அதனால என்ன செய்யணும், அதை முழுசார வாசிக்கணும். எந்த ஹதீஸ் தப்பா அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு, மூலத்துல என்ன இருக்கிறது, எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணேன், எந்த வகையில நீங்க கரெக்டா செஞ்சிருக்கிறீங்கன்றத நிரூபிக்காம நீங்களா போட்டு வரியை மட்டும் வாசி விட்டு போனீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஹதீஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும், நீங்க மக்கள்கிட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோவிலும் தான் கேட்கிறோன்னு சொன்ன பாருங்க, அது பயங்கரமான. இப்போ தான் சொல்ற, கிண்டலுக்கு சொல்லலையே. வாங்க சத்தத்தை கல்லு முள்ளுலாம் கேட்கும்னா கோயிலும் தான் கேட்குங்கிறேன். அல்லாட சாட்சி சொல்லுங்க, யாரா கோயிலுக்கு இவன் செய்யற வழிபாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அந்த கல்லு, அது ஒரு கல்லு கேட்கும், கண்டிப்பா சாட்சி சொல்லும். எல்லாமே கல்லு முள்ளு அனைத்தும் சாட்சி சொல்லும்னா இது இல்லேண்டு வராத வரைக்கும் அதுவும் தான் சாட்சி சொல்லும். இந்த பாங்கு சத்தம் எதிரெல்லாம் படுகிறதோ அதெல்லாம் யாரெல்லாம் இவன் பாங்கு சொன்னா என்று சாட்சி சொல்லும். ஹதீஸ் கிண்டலுக்கு சொல்லலையே, நம்பில சொல்றேன், நிஜமா நம்பி சொல்றேன், எடக்கு முடக்கா கேட்கல, நிஜமாகத்தான் சொல்கிறேன். எல்லாம் தான் சாட்சி சொல்லும். கல் நம்ம பாங்கு சொல்ற அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க. அப்புறமேல அறிவை கொண்டு கிரிட்டிக்கல் கேள்விலாம் வேலை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களா, கேட்குமா, சாட்சி சொல்லுமா? ஆமா சொல்லும், முடிஞ்சு வச்சு டாபிக். அது கிண்டலுக்கு சொன்னது கிடையாது. அதே மாதிரி இவங்க எல்லாம் கோயில் வழிபாட்டுக்காரங்க, கோயில்ல நுழையிறது தவறு இல்லைன்ட்டாங்க. அதுலயும் பின்னாடி பார்வையிடுவதற்காக போட்டிருக்கிறோம். என்னென்ன மாதிரிலாம் சிறுக்கு பண்றான், என்னென்ன மாதிரிலாம் தப்பு பண்றான், அதை சொல்வதற்காக போலாண்டு வழிபாட்டுக்கு போலாண்டு எழுதி இருக்குது. அதுல படிச்சாங்க. அப்படி எந்த ஒரு டேஞ்சரானதுல முழுசா கூட படிங்க. அதுல முழுசா கூட படிச்சு என்ன செய்யணும், எந்த ஆதாரத்தில் அதை சொல்றோம். ஒரு விஷயத்தை சொன்னா ஆதாரத்தோட சொல்லியிருப்போம்ல, அது ஆதாரம் சொல்லி இருக்கிறோம், பின்னாடி உள்ள ஆதாரத்தோட சேர்த்து படிச்சு இந்த ஆதாரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆர்குமெண்ட் பண்ணணுமே தவிர ஒத்த வரியை மட்டும் படிச்சு ஆர்குமெண்ட் பண்ற என்ன நியாயம்? அதை நம்ம சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்து உருவ வழிபாடு கடைசியில் மூத்தாக்கி அனுப்பணும். போன தலைப்புல செத்து சுண்ணாம்பா போனீங்க, பதிலே சொல்ல முடியல. இறைவனுக்கு உருவம் இருக்குதுங்கிறது அவ்வளவு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிச்சோம். ஒளின்னு சொன்னா கூட அது கூட ஒரு மெட்டீரியல் தான், ஒளியில கூட புரோட்டான் போன்ற பொருள்கள்லாம் இருக்கிறது என்று அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒளின்னு சொன்னா கூட ஒளியை நீங்க வணங்குறீங்க ஆயிரும், உருவத்தை வணங்குறீங்க இப்படி அர்த்தம் செஞ்சீர்களே, ஆனால் ஒளியை வணங்குறீங்க ஆயிருமே. ஒளி கூட அழியும் அவன் சொல்லிவிட்டான, திகாக்காரன் கூட சொல்லிவிட்டானே, சயின்டிபிக்கா கூட அது ஒரு பொருள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க ஒளின்னு தானே சொன்னீங்க, ஒளிந்தால் டேஞ்சர் வருமே, ஒளிந்தால் அவனை போல எதுவும் இல்லை. இவ்வளவு தெளிவாக நிரூபிக்கப்பட்டு ஒரு 2 நாள் புறான்னு சொல்லி ஒரு ஆதாரம் உருவம் இல்லை என்று சொல்லி பார்த்து கூப்பிட்டு இந்த தலைப்புல நீங்க தான் கூப்பிட்டீங்க. முஷ்ரிக்காக்குற தலைப்பையும், முஷ்ரிக்காக்குற தலைப்பு நாங்க தேர்ந்தெடுக்கல. இது நீங்க இதைத்தான் விவாதிக்கணும்னு பிடிவாதம் முடிச்சு கூட்டு வந்தீங்க. நாங்க முஷ்ரிக்கு நிரூபிச்சிருக்கிறோம், உங்களால ஒண்ணு கூட நிரூபிக்க முடியல. சும்மா சில உதாரணங்களை அரைக்குறைய துண்டு துண்டா எடுத்து கேட்கறீங்களே தவிர ஒண்ணு கூட உங்களால் நிறுவ முடியவில்லை. அதனால இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா, அவ்வளவுதான். கற்பனையில் இந்த உருவத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். தக்பீர் கட்டணவன அப்படியே கண்ணுங்காது மூக்கலாம் வச்சு அதெல்லாம் கிடையாது. அது நமக்கு தெரியாது, மறுமையெல்லாம் பார்ப்போம். இருக்குன்னு சொன்ன நம்புவோம், அதுக்கு கற்பனை கொடுக்க கூடாது. எப்படி வரியக்கூடாதுன்னு சொல்றோமோ கற்பனையும் செய்யாதே, அப்படிதான் நாங்க சொல்றோம். நான் கற்பனையில் இறைவனை கொண்டு வர மாட்டோம், கண்டிப்பா வரமாட்டோம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை தான் நாங்க நினைப்போம். ஆனால் அல்லாஹ் உருவத்தோடு தான் இருக்கிறான், மறுமையில் நம்ம பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம், அந்த இன்பம் கிடைக்கும், அது எந்த டவுட்டும் கிடையாது. அப்படிதான் நாங்க நம்புறோம். அப்புறம் நாங்க இல்லைன்னு தெளிவா சொல்லிருக்கோம், நீங்களா கற்பனை பண்ண என்ன அர்த்தம்? அது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப தலைப்பு என்ன, இல்லைங்கிறதா தலைப்புன்னு இருக்கிறான், அதான் தலைப்பு. நீங்க முஷ்ரிக்கா இல்லையாங்கிறத தலைப்பு. இப்ப நீங்கள் இறைவன் அல்லாதவர்கள் இறைவனை போல கேட்பார்கள் சொல்றீங்க, நான் சொல்றேன் இல்ல இல்ல எல்லை இருக்குன்னு பொய்யா நீங்க சொல்றீங்க.
எல்லையை காட்டிட்டீங்கன்னா நீங்க சொல்ற உண்மையாகிவிடும். எல்லை இல்லை என்று சொன்னா நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுதான் கேட்கறீங்க. நிரூபணம் ஆயிடுச்சு, தலைப்பு வந்துருச்சு. நீங்க சிறுக்கு செய்றீர்கள் என்பது என்ன செஞ்சிச்சு? செல்ல தெளிவா நிரூபணமாகிவிட்டது. அப்ப அந்த எல்லையை சொல்றதுலதான் நீங்கள் பொய் சொல்கிறீர்களா, இந்த சபையில் தப்பித்துக் கொள்வதற்காக நழுவுகிறீர்களா? அதான் அளவுகோல். உங்களால் எல்லையை சொல்ல முடியாவிட்டால் அல்லாஹ் மாதிரி கேட்கிறார்கள் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை. அதுல கடுகளவும் சந்தேகம் கிடையாது. அதனால நீங்க வைக்கிற சிறுக்கு தான் நிச்சயமாக மறுமையில் மாட்டிக்கொள்வீர்கள் என்று நாங்க நினைச்சிருக்கிறோம். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, அப்புறம் முக்கியமா இறுதியாக நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். இதுதான் என்னுடைய இந்த தலைப்புல கடைசி உரை. அவனை போல் எதுவும் இல்லை. அவன் கேட்பவன் பார்ப்பவன். அவனை மாதிரி கேட்கிறாங்க பார்க்கிறாங்க யாரை பத்தி நினைச்சாலும் அப்பட்டமான சிறுக்கு. அப்படித்தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி நினைக்கிறார். அவருடைய கொள்கை அதுதான். அதுக்கு பதில் அவர் சொல்ல முடியவில்லை. அன்பானவர்களே, நம்ம எத்தனையோ விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம சொன்னோம். அவங்க திரும்ப திரும்ப சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை வச்சுட்டே இருக்காங்க தவிர நாம் செய்வது ஷிர்க் என்பதற்கு ஒரு தெளிவான ஆதாரமாக இந்த இருக்கு வசனம், இதன் அடிப்படையில் நீங்க ஷிர்க் செய்றீங்க, இந்த இருக்க ஹதீஸ் இதன் அடிப்படையில் நீங்க ஷிர்க் செய்றீங்க, ஒரு ஆதாரத்தை கூட நேற்றையிலிருந்து இதுவரைக்கும் தரல. என்ன சொன்னாங்க? எல்லோரும் சொல்வதை ஒருவர் கேட்பது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம், நீங்க எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் உங்க கொள்கைன்னு சொன்னா அதுக்கு ஆதாரத்தை தாங்க இன்னும் சமையல் பஸ்ன்னு ஓடினாங்க. அதுல எங்கெங்க இருக்குது? எல்லோரும் கேட்டாண்டு கேட்பவன் பார்ப்பவன் இருக்குங்க. அப்ப ஒரு ஆதாரத்தை வச்சாங்க, அது அவங்க சொன்னது இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. இவங்க இந்த அளவுக்கு வந்துட்டனால முஸ்லிம்கள் காபிராக்குற நிலைமைக்கு வந்து அதனால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காபிருடைய நிலையில இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு பதில் சொல்லல. அது போல சஹாபா பெருமக்கள் விஷயத்துல நம்ம சொன்னோம். அதுக்கு பதில் சொல்லல. கேட்டாக்க புத்தாம்பதா சொல்றாங்க, நான் எழுதுனதுக்காக விவாதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு கொள்கை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கூட மற்றவர்கள் ஒரு கொள்கையா? அப்படி சொல்லுங்க. என் கொள்கை வேற. என் கொள்கை பெறாதான் நான் இதில் எழுதியிருக்கிறேன். சஹாபா பெருமக்கள் பிதஅத்தை செஞ்சிருக்கிறாங்க என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொல்லவே இல்லை. சொன்னான்னு இவர் சொல்றாரு, இவர் எழுதியிருக்கிறாரு. அதே போல அவங்க தவறு செய்திருக்கிறார்கள். இது என்னுடைய நிலைப்பாடு தான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு அல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு அதுதான் சொன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? நான் எழுதுன்னு கேட்கிறேங்கிறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்ற சகோதரர்களுக்கு ஒரு நிலைப்பாடா? பதில் சொல்ல முடிஞ்சா நம்ம ஹதீஸ்ல சொன்னோம், குறிப்பா சொன்னாமே முர்த்தத் விஷயமா வர்ற ஹதீஸை இதுக்கு பயன்படுத்துவேன்னு சொன்னாமே, நம்பரை சொல்லல அப்படிங்கறத மட்டும் கேட்கறீங்களா? அதையும் சொல்லிடுறோம். நீங்க போட்ட இதுலதான் புகாரி 3349, 3447. இதுக்கு மேல என்ன கேட்பீங்க? ஏங்க முர்த்தத் விஷயத்தை வந்து ஹதீஸை இதான் சொல்லியிருக்கீங்க, வெளியில பிரச்சனை நடக்குது, இப்படி சொன்னதெல்லாம் தப்புன்னு உங்க மேல குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு, ரொம்ப தெரியாம மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பதில் இல்லைங்கிறதுனால பதில் இல்ல. அதனால நீங்க அப்படி சொல்லுங்களேன். சும்மா சொன்னா சரியா போச்சா? அப்படி நீங்க சொல்ல அப்படின்னா என்ன? பதில் இல்ல. அதனால சமாளிக்கிறது இப்படி பண்ணுங்க. பதில் என்ன? நேரா சொல்ல வேண்டியதானே. இந்த சம்பந்தம் வெளியில உங்க விமர்சிக்கப்படுதா இல்லையா? எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. முர்த்தது சமா ஹதீஸ்னு வேற சொல்லி இருக்கிறேன். இதுக்கு பிறமா எந்தாச்சுன்னு தெரியல. இது நான் எழுதுனதுங்கிறீங்க. உங்க நிலைப்பாடு வேறு, மற்ற சோதர நிலைப்பாடு வேறா? அதான் சொல்லுங்க. இல்ல நிலைப்பாடு ஒண்ணுதான் சொன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? நான் எழுதுன்னு சொல்லி எப்படி தப்பிக்கலாம்? பதில் இல்லைங்கிறதுனால. இன்னொன்னு, ஆதாரம் வச்சானா அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சீங்க? ஒரு ஆதாரம் கிடையாது. நீங்க சொன்ன ஆதாரத்துல எல்லாம் பக்கத்து வரையும் இல்லைன்னு காட்டுறேன்னு சொன்னோம். அல்லாஹ் சூரத்திஹி நீங்க தன்னுடைய உருவத்தை அடிப்படை படிச்சா நீங்க அங்கேயே 60 மூலம் இருக்குதுங்க அப்படின்ட்டோமே. அப்ப அல்லாஹ் 60 மூலமானு கேட்டோமே. நீங்க சொன்னதுல ஒவ்வொன்றிலையும் பக்கத்திலே இருக்குது. அந்த வாசத்தை கொஞ்சம் பார்த்தா நீங்க சொல்ற அர்த்தம் இல்லைன்னு அப்போது எப்போ அடிச்சோமே? அர்த்தம் இல்ல. நீங்க அதே போல நீங்க கண்ணு இருக்கு, நீங்க ஆதாரத்தை இப்படி விளங்குது தஜ்ஜால் பிரச்சனை கொண்டு வந்தீங்க. ஏங்க கண்ணுதான் இருக்குதுங்கிற வசனமத்தி நாங்களே உங்களுக்கு எடுத்து தந்தோம். கண்ணு இருக்குன்னு இருக்கு, எங்க சுத்திகள்லாம் வர்றீங்க? இல்ல அது கண்ணுன்னு தான், கண்ணு இல்ல நீங்க தான் சொன்னீங்க. எங்க ஆதாரம் தந்தீங்க? ஆனா கடைசி நம்ம ஒரு கேள்வி வச்சோம். இறைவனுக்கு உருவம் உண்டு குர்ஆன்ல ஹதீஸ்ல சஹாபா பெருமக்கள் சொல்லி இருக்கிறாண்டு அல்லது இமாம்கள் சொல்லி இருக்காண்டு ஒரு ஆதாரத்தை காமிங்க நம்ம சொன்னோம். கடைசியில இப்னு குத்தைபா சொல்லி இருக்கிற மட்டும் முடிச்சிட்டீங்களே. அப்ப இல்ல என்ன ஊரறிய உலகம் மாதிரி அழிஞ்சு போச்ச. அப்ப குர்ஆன்ல இல்ல ஆதாரம் இருந்தா